கடவுள் தான் சோதிக்கிறாருன்னு எல்லா மனுஷனுக்கும் தெரியும். ஆனால் ஏன் சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை நுணுக்கமாக ஆராய்ஞ்சு அறிஞ்சவங்க அதிகமான பேர் இல்லை. சரி, இப்போ கடவுள் ஏன் நம்மளை சோதிக்கணும்? ஏன்னா கடவுள் ரொம்ப அன்பானவர். அன்பினுடைய தொடக்கமும் தோற்றமும் எல்லாமே அவர் தான். அன்புக்கு அதிபதி, அன்புக்கு அப்பா கடவுள், ஆண்டவர் தான். சரியா? அப்படிப்பட்டவர் ஏன் நம்மளை சோதிக்கிறார்? ஏன்னா மனுஷனை சோதிக்கும் போது மனுஷன் எப்படின்னா கடவுள் கொடூரமானவரோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்துடுறான். சரியா? அப்படி இருக்கும்போது ஏன் தேவன் மனிதனை சோதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருக்குது, அதனால தான் சோதிக்கிறாரு. சரி, அவனுக்குள்ளே என்ன குறை இருக்குது தெரியுமா? அதாவது தேவன் நம்மளை சோதிக்கும் பொழுது மனிதன் தோல்வி அடைஞ்சிடுறான். தோல்வி அடையும் பொழுது அவன் எதை உணர்றான், எதை சொல்ல வரான் தெரியுமா? இனிமே என்னால் இதெல்லாம் முடியாது, இனிமே என்னால் இதெல்லாம் முடியாது, அப்பா என்னாலலாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த தோல்வியை அடைஞ்சிடறான் மனுஷன். அந்த தோல்வியை ஒத்துக்கொள்கிறதுக்காக, உணர வைக்கிறதுக்காக தான் தேவன் நம்மளை சோதிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல எல்லாம் என்னால் முடியும்னு சொல்லிட்டு அவன் செயல்படுறான் இல்லையா, தன்னிச்சையாய், அதாவது தேவனை சார்ந்து இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படுறான் இல்லையா, அந்த இடத்துல என்ன தெரியுமா, பிசாசினுடைய செயல்பாடுன்னு ஒன்று இருக்குது. அதாவது பெருமை இருக்குது அப்படிங்கிறத மனுஷன் உணரலை, ஆனால் தேவனுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுனால தான் மனுஷனை சோதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த இடத்துல மனுஷன் என்னால் இனிமேல் முடியாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லிட்டானா, அங்கே உணர்வடையும் பொழுது அவன் எதை புரியணும்னா, இல்லை என்னால் முடியாது, ஆனால் என்னை உண்டாக்கிய தேவனால் முடியும் அப்படிங்கிறத அவன் உணரணும். கண்டிப்பாக அந்த ஒரு நிலமையில் இன்றைக்கி எல்லாருமே ரட்சிக்கப்படும் பொழுது இந்த ஒரு காரியத்தினால தான் ரட்சிக்கப்படுவாங்க. என்னால் எதுவும் முடியாது, அவ்வளோதான், நானும் ஓடி பார்த்தேன், ஆடி பார்த்தேன், பாடி பார்த்தேன், என்னால் ஒன்றும் முடியாமல் போச்சு, அதனால கடவுளை நம்பி வந்துட்டேன் அப்படிங்கிறதா சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஆண்டவரை நம்பணும். இவ்வளோ நாள் வரை நம்பிக்கை இல்லாமல் சுயமாக இருந்து செயல்பட்டு வந்தீங்க. அதாவது என்னமோ கடவுளே இல்லாமல் நீங்கள் தான் உலகத்தை, நான் தான் உலகத்தை உண்டாக்கணும், நான் தான் எல்லாத்தையும் செய்வேன், நான் தான் எல்லாத்துக்கும் தகுதியான ஆள் அப்படிங்கிறதா பெருமையின் எண்ணத்தோடு நம்ம செயல்பட்டோம். அந்த பெருமையை இனம் கண்டறிய வைக்கிறதுக்காக தான் தேவன் இப்படிலாம் நடத்துகிறாரு. அவர் இன்னொன்று சொல்லணும்னா, ஏன் உங்களை கொண்டு சோதிக்கிறாருன்னா, அவர் உங்கள் மூலமாக வெளிப்பட காத்திருக்கிறாயா. உங்கள் மூலமாக தேவன் வெளிப்பட காத்திருக்கிறார். தேவன் ஒரு விலங்குகிட்டையோ, ஒரு பறவைட்டையோ, ஒரு மரம் செடிகள்கிட்டையோ அவர் வெளிப்படணும்னு ஆசைப்படலை. உங்கள் மூலமாக பரிபூரணமாக வெளிப்படணும்னு ஆசைப்படுறாரு. மனிதர்களாகி நம்ம மூலமாக பரிபூரணமாக வெளிப்படணும்னு ஆசைப்படுறாரு. சும்மா ஒன்றும் இல்லை. மோசையின் மூலமாக தேவன் வெளிப்பட்டார், செங்கடலை பிரித்தார். சரியா? இயேசுப்பா மூலமாக வெளிப்பட்டார், காற்றையும் மலையையும் எல்லாவற்றையும் பிரித்து அதட்டினார். அதாங்க